தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல எங்கள் மீது, அதாவது அரசு மீது தவறு இல்லை, தவறுலாம் எங்க இருக்கு அப்படின்றத அவர் விளக்கியிருந்தார். தவறுலாம் அதாவது டிவிகே பக்கம் தான் தவறுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிபிடிலாம் போட்டு விளக்கிட்டு இருந்தார். அதற்கு முன்னாடி நாள் அரசு தரப்புல இருந்து அமுதா ஐஏஎஸ் மற்றும் ஏடிஜிபி, டிஜிபி இவங்களாம் உட்காந்து விளக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களும் அதே தான், அரசு தரப்புல தவறு கிடையாது, தவறு அந்த தரப்புல தான் இருக்கு அப்படின்றத அவங்களும் சொல்றாங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த அரசு தரப்புல இருந்து பிரஸ் மீட் ஆனது வந்துகிட்டே இருக்கு. அரசு தரப்புல, கட்சி தரப்புல, திமுகவுடைய கட்சி தரப்புலையும் பிரஸ் மீட் ஆனது வச்சுக்கிட்டே இருக்காங்க. அரசு ஒரு நபர் கமிஷனையும் போட்டிருக்காங்க. ஸோ கமிஷன் போட்டுட்டு இருக்காங்க, அது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது இல்லாம இவங்க ஒரு பக்கம் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பிரஸ் மீட் அந்த கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? இப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியான இந்த பிரஸ் மீட்டை? முதல்ல இப்ப ஆடியன்ஸுக்கு நன்றி. செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல பெரிய சப்போர்ட் ஆடியன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ரிக்வஸ்ட் ஏற்று நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல டைரக்டா யாரையும் அட்டாக் பண்ணல, ஆனா மறைமுகமா அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ண உடனேயும் செந்தில் பாலாஜி அவர்கள் நீட்டா ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. ஒரு பெரிய ஸ்கிரீன்லாம் வச்சு வீடியோ எவிடன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த அவர் பேசுறாரு. ஸோ என்னென்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது, அதுக்கான விடைகள் என்ன அப்படின்ற விஷயத்த அவர் கிளியரா பண்றாரு. இப்ப ஒரு கட்சின்னு இருக்குன்னா, சும்மா 1000 பேரை கூட்டம் கூட்டுவோம், 2000 பேரை கூட்டம் கூட்டுவோம், 1,00,000 பேரை நாங்கள் கூட்டுவோம், அது ஒரு கட்சியோட வேலை இல்லை. உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி வேணும். இப்ப செந்தில் பாலாஜியால இதை செய்ய முடியுது, உங்களுக்கு ஏன் அதை பண்ண முடியல? சும்மா அப்படியே மறைமுகமா நாங்க எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணணும், சேஃபா பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு, கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு, இப்படி பொத்தாம் பொதுவா பேசிட்டு இருக்கிறது உங்க வேலை கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு கரெக்டா எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு, பவர் கட் ஏன் ஏற்படுது, ஜென்ரேட்டருக்கு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் அவர் கிளியரா காட்டுறாரு வீடியோவோட. இது ஏன் டிவிகேவுக்கு பண்ண முடியல? டிவிகேனால லட்சக்கணக்கான பேரை கூட்ட முடியுது, பெரிய மாஸ் காட்ட முடியுது, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனா செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய முடியல கரெக்டா. இந்த வேலையை செய்யறதுக்கு டிவிகேல யாருமே இல்லை, பேசுறதுக்கு யாருமே இல்லை. ப்ராப்பரா எவிடன்ஸோட இங்க பாருங்க, கரூர்ல இந்த ஒரு சிக்கல் நடந்துருக்கு, நீங்க சொல்றது என்ன, மற்ற ஊர்ல நடக்கல, கரூர்ல நடக்குதுன்றீங்க. அப்ப மற்ற ஊர்ல எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீட்டா எல்லாம் போயிட்டு இருக்கு. கரூர்ல மட்டும் சில வித்தியாசமான விஷயங்கள் அங்க நடக்குது. கிரௌட்ல இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்த கவர்மெண்ட் சரியா பண்ணல, மற்ற இடங்கள் எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. இந்த மாதிரி உங்க தலைவரோட அந்த வாதம் இருக்கு பாருங்க, அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரியான எவிடன்ஸை உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்களை உங்களால வெளியே கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்க இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம் இது. அவர் தொட்டும் தொடாமல் அப்படியே டச் பண்ணாம அப்படி மெதுவா நாசூக்கா பேசிட்டு விஜய் தப்பிச்சு போறாரு. ஸோ அது காட்டக்கூடிய விஷயமே, டிவிகே அப்படின்ற இந்த கட்சிக்கு எதையும் செய்யறதுக்கான ஒரு சக்தி இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தளவு சோசியல் இஷ்யூலாம் கிடையாது. இது வரைக்கும் அவங்க எந்த சமூக பிரச்சனையும் கையில் எடுத்து எதுவும் பண்ணது கிடையாது. இது உங்க கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்க கட்சி மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களை டிஃபெண்ட் பண்ணி எதுவும் பண்ண முடியல. உங்களால என்ன செய்ய முடியும்? கூட்டத்தை மட்டும் கூட்ட முடியும். ஒரு ஆயிரக்கணக்கான காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுது, சத்தம் போட முடியுது, பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்த முடியுது. அதை தாண்டி உங்களையே உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, உங்க கட்சியை டிஃபெண்ட் பண்ண முடியல, உங்க தலைவரை டிஃபெண்ட் பண்ண முடியல, உங்க தலைவர் சொல்ற வாதத்துக்கு வலு சேர்க்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு கட்சின்னு எனக்கு தெரியவே இல்லை. பேசாம எல்லாம் வீட்டுல உட்கார வேண்டியதானே? தேவையே இல்லாம வெளியே ரோட் ஷோ போறோன்ற பேர்ல 41 பேரை கொன்னுட்டு உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இப்ப எல்லாம் ஒளிஞ்சிருக்கானுங்க. இது எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப பாருங்க, ஒளிஞ்சிருக்காங்க இவங்களே இவங்க தலையில மண்ணள்ளி போட்டு இப்ப ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப தாவேக கட்சிக்காரங்களோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அப்ப அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்றது என்னவா இருக்கணும், எங்க பக்கம் நியாயம் இருக்கு அதுன்னு ஏதாவது ஒண்ணு பேசணும். இவங்களோட அரசியல் செயல்பாடு இப்ப என்னவா இருக்குன்னா, இப்ப பாக்குறேன், நீங்க கூட இன்னைக்கு ஒரு வீடியோ காட்டினீங்க, நேத்து மகிழனும் காட்டினாரு, மணி சார் பேசின ஒரு கிளிப் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மணி சார் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்பவும் அவங்க விஜயை சப்போர்ட் பண்றாங்க, ஸோ டிவிகேவுக்கு மக்கள் மத்தியில இப்பவும் சப்போர்ட் கம்மி ஆகல,
எல்லாருமே பெரும்பாலும் அரசை தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. அதை ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டா தான் சொல்றாரு. அதே விஷயத்த நம்ம பேட்டிலையுமே அவர் சொல்லியிருந்தார். அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னும் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்காங்க, இப்பவும் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு நெகட்டிவ் டோன்ல அவர் சொல்றாரு. அதை கட் பண்ணி அது ஏதோ பெரிய பெருமை மாதிரி அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க, இப்பவும் உங்களை சப்போர்ட் பண்றத ஒரு பெருமையா நீங்க பாக்குறீங்க. உங்களோட சாதனை என்ன இந்த சப்போர்ட்டுக்கு? ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் எதுவும் உருப்படியா பண்ணல. இதுல பெரிய எங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பெருமை வேற. இதுல ஓவியாவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க செயல்பாடு. இப்ப ஓவியாவுக்கு எதிராக அங்க பயங்கரமா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணும் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த பொலிட்டிக்கலா எதுவும் செய்யறதுக்கான சக்தி இல்லை இந்த கூட்டத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு கட்சி இருக்குமான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. தமிழ்நாடு வரலாற்றுல இப்படி ஒரு கட்சி பார்த்திருக்க மாட்டாங்க. 10 பேர் இருக்க கட்சி கூட ரொம்ப ஆக்டிவா, ஆமா, அந்த கட்சிக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு டிவிக்கே பெரிய ஒரு சிக்கல்ல இருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் கேம்பெயின்லாம் போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. 2 வாரத்துக்கு கேம்பெயின்லாம் இருக்காதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 சைடுல இருந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா பக்கத்துலயும் இப்ப டிவிக்கு பிரச்சனை, எல்லாம் ஒழிஞ்சிருக்கீங்க, புஷி ஆனந்த தேடிட்டு இருக்காங்க, உங்க நிர்வாகிகள் நிறைய பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, உங்க தலைவர் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. பயத்துல அவரு அப்படியே மெதுவா டிஎம்கே மேல சின்ன ஒரு ப்ரெஷர் போடுறாரு. உங்க மேலதான் தப்பு அப்படின்ற விஷயத்த டைரக்டா சொல்லாம நாசுக்கா சொல்றாரு. அந்த அளவுக்கு பயம். என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்க எதுக்கு வீடியோ போடுறீங்க? சும்மா உட்கார வேண்டியதான். உங்க வேலை என்ன? மக்களுக்கு தெரியாது, நீங்க கொண்டு வரணும். இந்த விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த எவிடன்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், நீங்க ஒரு கமிஷன் ஒன்று போடுங்க, உங்க கட்சி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் ஒன்று அனுப்புங்க, எக்ஸாக்டா என்ன நடந்தது நாங்க கண்டுபிடிக்கிறோன்னு. பிஜேபி காரங்க அனுப்புறாங்க, அரசு ஒரு கமிட்டி போடுறாங்க, நீங்க ஒன்று போடுங்க சார், ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஒன்று போடுங்க சார், போட்டு எங்க கட்சி கரெக்டா தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லுங்க சார். சைலண்டா இப்படி வெக்கமே இல்லாம அமைதியா இருக்கீங்க எல்லாருமே. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? தப்பு உங்க மேலதான் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவர் மேல கரப்ஷன் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வருது, டிவிகே தலைவர் விமர்சனங்களை வைக்கிறாரு, கரூரை மையமா வச்சு சில விமர்சனங்களை வைக்கிறாரு, அதுவும் டைரக்டா கூட வைக்கல. அடுத்த நாள் பிரஸ் முன்னாடி வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்து ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்றாரு. இது நடந்தது, இங்க இந்த பிரச்சனை, பத்திரிகையாளர்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு. இத பண்றதுக்கு டிவிகேல ஒருத்தனும் கூட துப்பு இல்லை. இவங்க பெரிய புரட்சி பண்ணிடுவாங்களா? இப்பவும் இந்த பைத்தியக்கார கூட்டம் என்ன பேசிட்டு இருக்குன்னா, பொறுத்திருந்து பாரு, நீலாம் இப்படி பேசிட்டு இருக்க பாரு, 26 ரிசல்ட் வரும்போது உன் வாயால அடைக்கும்ன்றாங்க. ஏன் வாய் அடைக்கட்டும், நீ பவருக்கு வா, வராமரு, உன்னால ஒன்னும் செய்ய முடியலையே. ஒரு திறனற்ற, செயல் திறனற்ற ஒரு கூட்டமால இருக்கீங்க நீங்க. அது ஒரு பிரச்சனையாவே இவங்களுக்கு படல. இவங்க எல்லாம் நம்புறது எப்படின்னா, சினிமா பாணியில விஜய் வந்து அடிச்சு தூக்கி போட்டு 26ல காலி பண்ணிடுவா எல்லாத்தையுமே. இந்த ஒரு வீரல் புரட்சி அப்படின்னு பாட்டு பாடி ஆட்சி பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க போல. அவரு சினிமா ஸ்டைல்லே கிளைமேக்ஸ் இன்னும் வரல, கிளைமேக்ஸ் வந்து தளபதி அடிச்சிருவாரு. கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ நிறைய அடிலாம் வாங்குவாரு, ஹீரோ தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா டக்குன்னு எண்டில் ஒரு கம்பேக் கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரும்போது விஜய் அடிச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் வெளுத்துருவாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, விஜய் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்காரு, மிகப்பெரிய பிளான் இது, விஜய் 2 ஸ்டெப் பின்னாடி போறாருன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு, தளபதி இப்ப வெளியே வந்து பாருங்க தூக்க போறாரு பாருங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். சோ இவங்க ஒரு மாதிரி வேற ஒரு ஜோன்ல, வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல உள்ளபடி எனக்கு பெரிய வருத்தம் தான் அவரை பார்க்கும்போது. அவருக்கு என்ன பண்றோன்னே தெரியல, நம்ம எதுக்குள்ள கால் வைக்கிறோன்னே தெரியாம, அரசியலுக்குள்ள காலை வச்சுட்டு என்ன பண்றோம்னு தெரியாம பெரிய ஒரு கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணி, பொலிட்டிக்ஸ் வேற, சினிமா வேற, சினிமா தியேட்டர்ல நீங்க கூட்டம் கூட்டுறது வேற, அரசியல் பேசி உங்க ஃபேன்ஸை ரோட்ல கூட்டம் கூட்டுறது வேற. அதோட இம்பாக்ட் என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன எதுவும் தெரியாம காலை கொண்டு ஆழமான ஒரு பள்ளத்துக்குள்ள விட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. நடிகர்கள் எப்பவுமே ரொம்ப பயமா இருப்பாங்க, பயந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஹைலி இன்செக்யூர்டா இருப்பாங்க. அமிதாப் பச்சனுக்கு அது உண்டும்பாங்க, ரஜினிக்கு அது உண்டும்பாங்க. அந்த இன்செக்யூரிட்டி ஏன் வருதுன்னா, இப்ப இலான் மஸ்க் இன்செக்யூரிட்டி இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரு ஒரு பெரிய ஜீனியஸ், பெரிய ஒரு பிசினஸை பில்ட் பண்ணிட்டாரு, நாளைக்கு ஒன்றும் இல்லாம ஆக வாய்ப்பு கிடையாது. அவரோட ஸ்டாக்ஸ் வேணா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒரு வேல்யூ ஆட் பண்ணி சில விஷயங்களை கட்டி வச்சிருக்காரு. நடிகர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. நடிகர்களோட ஒரே அசெட் என்ன? பிம்பம் மட்டும்தான். அது ஒரு போலி பிம்பம் தான். அவங்க ஒன்றும் பெரிய நிஜமாவே பெரிய சூப்பர் ஹீரோஸ்லாம் கிடையாது. ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது உடஞ்சு விழுந்துருமோன்ற அந்த இன்செக்யூரிட்டி ஆக்டர்ஸுக்கு எப்பவுமே இருக்கும்.
ஸோ அதனால பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. டக்குன்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ விஜயும் அப்படிதான் பாக்குறேன். 3 நாள் ஆயிருக்கு அவருக்கு ரியாக்ட் பண்ண. ஸோ அவரு நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா விஜய் பெரிய ஒரு பயத்துல தான் அவரு இருந்திருப்பார். அது போக விஜய் அந்த லைட் ஆஃப் பண்ணிலாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயமா நார்சிசம் தான் இல்லையா. தற்காதலர்கள்பாங்கல்ல, எனக்கு எவ்வளவு பெரிய மாஸ் இருக்கு, எல்லாரும் என்ன அட்மையர் பண்றத நான் ரொம்ப என்ஜாய் பண்றது, எல்லாரும் என்ன பார்த்து ஆவேசமா கத்துறத நான் என்ஜாய் பண்றது, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸுக்கு திடீர்னு அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்லாம் பறிக்கப்பட்டு ஒரு கார்னர்ல தள்ளப்பட்டு எல்லாருமே அவங்கள விமர்சிக்கும் போது அதெல்லாம் அவங்க ரொம்ப டீப்பா பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் இப்ப உள்ளபடியே ரொம்ப பெரிய வருத்தத்துல இருப்பாரு, ரொம்ப பயந்தும் இருப்பார். இது விஜய் மட்டும் சொல்ல, எல்லா நடிகர்களுக்குமே அந்த நார்சிசிசம் உண்டு. நார்சிசிசம் கொஞ்சம் இருந்தாதான் ஒரு நல்ல நடிகனா இருக்க முடியும். ஸோ அதனாலலாம் சொல்லுவாங்க ஹாலிவுட்ல மியூசிக் இண்டஸ்ட்ரியிலலாம் பெரிய பெரிய நார்சிசிஸ்ட்லாம் அங்கதான் இருப்பாங்க, வெளியே ரொம்ப பாலிஷா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பேசினாலும் அட்மிரேஷன் கிடைக்கும், அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பெரிய நார்சிசிஸ்டா இந்த தற்காதலர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவங்களோட அந்த பிம்பம் உடையும் போது அதான் கட்டி வச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு 30 இயர்ஸா ஒர்க் பண்ணி அந்த இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உடையும் போது பெரிய வலியும் பெரிய வேதனையும் அவங்களுக்கு அது ஏற்படுத்தும். ஸோ எனக்கு ஆக்சுவலா விஜயை பார்த்தா பெரிய வருத்தமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு ஒரு 30 இயர்ஸா ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு பெரிய ஒரு எம்பையரை கட்டியிருக்கீங்க, ஒரு பெரிய பிராண்டை பில்ட் பண்ணிருக்கீங்க, விஜய்ன்ற பிராண்டை பில்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரெக்லெஸ்ஸா என்ன பண்றோன்னே தெரியாம எந்த ஒரு தேவையும் இல்லாம அரசியலுக்குள்ள காலை வச்சு தேவையில்லாம ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உங்களோட கெரியரையும் ஜெப்படைஸ் பண்ற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையில போய் இப்ப மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கூட இருக்க 1000 லட்சக்கணக்கான பேர் அவங்க கூட இருக்காங்க, அவனுங்க க்ளூலெஸ்ஸுமாங்கல்ல, என்ன செய்யணும்ன்ற புரிதல் இல்லாம என்ன செய்யணுன்றதை யோசிக்கிறதுக்கு ஏற்ற அந்த சிந்தனை ஆற்றல் கூட இல்லாம இப்ப திமுகக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி டைவர்ட் பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். இவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியுமே இல்லை, க்ளூலெஸ்ஸா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு நடுவுல இருக்கு. ஓகே, இதை தாண்டி நான் முன்னாடி கேட்ட மாதிரி இப்படி தொடர்ச்சியான அரசனுடைய பிரஸ் மீட் வந்து அந்த குழுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை இந்த விசாரணை கமிஷன். டெக்னிக்கலா என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபைண்டிங்ஸ்லாம் வரட்டும், அப்போ உண்மையெல்லாம் வெளில வரும் அப்படின்றதான் டிப்ளமேட்டிக்கான ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஆனால் நான் எப்படி பார்க்கணும், செந்தில் பாலாஜி பண்ணது கரெக்டானு பார்க்குறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி ஓகே, ஆனால் அரசு தரப்புலையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி? இம்மிடியேட்டா அவங்களுக்கு சில நாலேஜ் இருக்கும், சில விஷயங்கள் தெரியும், அதை வெளிப்படுத்துறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவம் நடந்துருச்சு, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் வந்து அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் மக்கள்லாம் கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும், வேற நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்லாம் நடக்கும். ஸோ அதனால அரசுகிட்ட சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதிகாரிகள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை அவங்க ஷேர் பண்றதுல தப்பு இல்லைன்னு பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு டேலண்டான ஆளுனா, 10 ரூபா டாஸ்மார்க்ல எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களேன்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு கன்வின்சிங்கா பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன நமக்கு தெரியும், அதையே ரொம்ப கன்வின்சிங்கா பேசுறாரு. போன ஆட்சியில் வாங்கினாங்கன்ற, ஆமா நம்ம போன ஆட்சியில் தான் வாங்கினாங்க அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லைன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்றாரு. சார் இருக்கு சார்னு பத்திரிகை சொல்லலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ரொம்ப கன்வின்சிங்கா அவர் பேசுறாரு. இப்ப நம்ம மட்டும் மகாராஷ்டிரால இருந்தோ யூபில இருந்தோ வரணும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை பத்தின பெரிய புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செந்தில் பாலாஜி கரெக்டா தான் பேசுறாரு போல நம்ம நம்பிடுவோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்ம தெருவில் 4 டாஸ்மார்க் இருக்கும், அங்க இதெல்லாம் வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நம்மளையே விட்டா கன்வின்ஸ் பண்ணிடுவார், அந்த அளவுக்கு அவர் பாலிஷா பேசுறாரு. இந்த இஷ்யூ வரும்போது இன்னும் அவரு நாசுக்கா டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றாரு. டிவிகே சைட்ல அதெல்லாம் பண்றதுக்கான ஆட்கள், இங்க அரசுக்கும் பெரிய பங்கு இருக்குங்க. அவங்க வந்து பெர்மிஷனே கொடுத்துருக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு மேட்னஸ்ஸுமாங்கல்ல, இதுக்கு எப்படிங்க பெர்மிஷன் கொடுப்பீங்க? திருச்சியில பெர்மிஷன் கொடுக்குறீங்க, தெரியுது என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு, 50 பேர் மயங்கி விடுறாங்க, 50 பேருக்கு மேல மயங்கி விடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய உயிரிழப்புகளும் வருது. அந்த மாநாடு அப்புறம் இந்த ரோட் ஷோலாம் ஆரம்பிக்கும் போது மாநாட்டிலலாம் டெத்தும் ஏற்பட்டிருக்கு இல்லையா, சும்மா ஒரு ஆள் 2 பேர் நினைக்கிறேன், அப்பவே டெத்தும் ஏற்பட்டிருக்கு. அது போக நிறைய பேர் மயங்கி விடுறாங்க, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது போக ஆம்புலன்ஸுக்கு பிரச்சனை வருது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்றாங்க, கடைகள் நிறைய சேதப்படுத்துறாங்க, வீடுகள்
பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ஸ்பேஸை மதிக்காம அடுத்தவங்க வீட்டில் ஏறுறாங்க. ஏகப்பட்ட பப்ளிக் நியூசன்ஸை இந்த கூட்டம் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ தெரியுது இல்லை, இவங்க வெளியே வந்தாங்கன்னா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கேட்டீங்க, கொடுத்தோம். ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே கொடுத்துருக்க கூடாது. அதான் என்னன்னா, இப்போதான் மணி சார் ஒரு பேட்டியில் நல்லா அழகாக சொல்லியிருப்பார். இப்போ ரோட் ஷோலாம் போகிறதுன்றது மோடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் போகிறாங்க. ரோட் ஷோன்றது ஜஸ்ட் ஒரு அது ரோட் ஷோ, அது பேர். மக்களை பார்க்குறது, டாட்டா காட்டுறது, நான் லீடர் அவங்க கூட இருக்கேன்றதை காட்டிட்டு போகிறது. இவங்க ரோட்லேயே பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. இங்கே கடைசியில் விஜய் வந்து பேசுகிறாரு. ஸோ பேசுகிறாருன்றப்போ அது பீக் அங்கே. அப்போ ஏகப்பட்ட பெரிய கூட்டம் வந்து அங்கே மொபிலைஸ் ஆகுது. நீங்கள் ஒரு 6-7 மணி நேரம் எல்லாத்தையும் வெயிட் பண்ண விடுறீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஏன் அலோவ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் விட்டீங்க, ரைட்டு, ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்க கூடாது, பட் ஓகே விட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றத கண்டிப்பாக அரசு பார்த்துட்டு தானே இருக்கும். செகண்ட் டைமும் நடக்குது இதே மாதிரி நாகப்பட்டினத்தில். அப்பயும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. பட் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இந்த கூட்டத்து கையில இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒப்படைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் இந்த பெர்மிஷனை கொடுக்குறீங்க? கொடுக்காம இருந்திருக்கணும், கொடுத்துக்க கூடாது. அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெயின் கல்பிரிட் வந்து விஜயும் டிவிகேவும். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அசம்பாவிதம் நடக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவங்க செஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அமைதியா வீட்டுல உட்காந்துருக்கணும், பனையூர்லயே உட்காந்துருக்கணும். இப்ப கேட்டா சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க வெளியே வாங்கன்னு விஜய் சொல்லி. நான் சும்மா இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணி ஊருக்கு பிரச்சனை கொடுங்கலாம் யாருமே சொல்ல. நம்ம வெளியே வாங்கன்னு சொல்றது மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வாங்கன்னு சொல்றது. இன்னைக்கும் நிறைய பிரச்சனைகள் கிரவுண்ட்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போராடிட்டு இருக்காங்க, நர்ஸுங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, டாக்டர்ஸுக்கு பிரச்சனை இருக்கு, டீச்சர்ஸுக்கு பிரச்சனை இருக்கு. அது போக சோசியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, சமூக பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க வெளியே வாங்க, இஷ்யூ பேஸ்டா வெளியே வந்து போராடுங்க. இந்த 50,000 பேர் அங்க இறக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிட்டுருப்பேன். நீங்க சும்மா ரோட்ல வந்து சுத்துறதுக்கு நீங்க வெளில வாங்கன்னு சொல்ல வரல. நீங்க வெளில வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்றதுக்காக வெளில வாங்கன்னு சொல்ல. நம்மகிட்டே கேட்கறாங்க, நீங்க தானே சொன்னீங்க வெளியே வாங்க. வெளில வர சொன்னா போராடுறதுக்கு வர சொன்னது. அரசியல் கட்சி எதுக்கு வெளில வர சொல்லுவாங்க? சும்மா வந்து நீங்க பாட்டுக்கு இந்த ஃபேன் மீட் நடத்துறதுக்கு அவங்களை வெளில வர சொன்னோம். வெளியே வந்துட்டு எதையாவது ஒரு 4-5 லைனை படிக்கிறது, ஒரு பேப்பரை பார்த்துட்டு படிச்சுட்டு ஏதாவது ஒரு 4-5 பஞ்ச் டயலாக பேசுறது, அப்புறம் ஒரு 4-5 அட்டாக் டிஎம்கே மேல ஸ்டெடியா இதேதான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு தலைவலியில தமிழ்நாட்டை கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது திமுகவுக்கும் பிரச்சனை, டிவிகேவுக்கும் பிரச்சனை. முக்கியமா டிவிகேவுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் நேற்று டெல்லி போயிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. ஹோம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ண போறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஹேமமாலினி தலைமையில பிஜேபி ஒரு குழுவை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த குழுவோடு சேர்ந்து ஆதவர்ஜுனாவும் ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ண போறாங்க அமித்ஷா அவர்களை அப்படின்னா சொல்லப்படுது. ஸ்பெகுலேஷன் தான், நடக்குமா நடக்காதா அப்படின்றது உறுதியா நமக்கு தெரியல. அப்படி சொல்றாங்க. விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை எதிரியான பிஜேபியோடு கொஞ்சம் நெருங்குறாரா? விஜய் அவர்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் எதுவும் செய்ய ரெடியா இருப்பார். நான் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. பொலிட்டீஷியன் வந்து பப்ளிக்ல அடி வாங்குறதுக்கும் ரெடியா இருப்பான், பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியா இருப்பான், ஜெயிலுக்கு போறதுக்கும் ரெடியா இருப்பான், 5 வருஷம் கழிச்சு திருப்ப கம்பேக்கும் கொடுப்பான். செந்தில் பாலாஜிலாம் அப்படிதான் ஜெயிலுக்கு போறாரு, வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸ்டாலினை நீங்க பார்த்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டையெல்லாம் கிழிஞ்சு எடுத்து வருவார். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நடிகர் ரெடியா இருக்க மாட்டார். நடிகரை பொறுத்தளவில் அவரோட இமேஜ் வந்து ரொம்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு நடிகரை ஏன் மக்களுக்கு பிடிக்குது? ஏன்னா ஒரு நடிகர் எப்பவுமே ஜெயிச்சுருவார் கடைசியில். அப்படியே வில்லன் இருந்தாருன்னா அப்படி அடிச்சு தூக்கி வில்லனை தூக்கி போட்டுருவார். அதுக்காக தான் ஒரு நடிகர் மேல மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாசம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதி மாதிரி வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஃபேஸ் பண்ற அந்த கரேஜ் வந்து நடிகர்களுக்கு இருக்காது. அதனாலதான் நடிகர்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும், பொலிட்டீஷியன்ஸோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். பொலிட்டீஷியன்ஸும் கரெக்ட் தான், ஆனால் அவன் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் மீட் பண்றது, விஷயங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதுன்னு அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோடது கிளாமரஸான வேற ஒரு உலகமா இருக்கும். ரெசார்ட்ல அவங்களோட அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு பிளஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதனால விஜய்க்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. எனக்கு விஜயை பொறுத்தளவு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கட்சி கிடையாது. விஜய் சொன்னா கேட்பாங்க. விஜய் பிஜேபி கரெக்ட்னு சொன்னாலும் தொண்டர்கள் கேட்க போறாங்க. தொண்டர்கள் என்ன கோச்சுக்க போறாங்களா என்ன கேட்பாங்க. விஜய் திமுக நல்ல கட்சின்னு சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க.
இப்ப திமுக அவர் எதிர்க்கிறாரு, அதையும் அவங்க கேட்டுப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. விஜய் எந்த பக்கம் வேணும்னாலும் சாயலாம். இப்ப விஜய் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன். கரெக்டா அந்த கமிட்டி இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க, ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர்லாம் வராங்க. விஜய் வெளியே வந்து கரெக்டா லைட்டா அப்படியே திமுக ஒரு சின்ன பஞ்ச் வைக்கிறார். நீங்க ரொம்ப எங்களை நெருக்காதீங்க. ஏன்னா இப்ப திமுக கொஞ்சம் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. நிர்வாகிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, புசி ஆனந்த தேடிட்டு இருக்காங்க, மற்ற நிர்வாகிகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் டார்கெட் பண்றாங்க. அடுத்த விஜய் கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் இப்ப ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. இப்போதைக்கு நாங்க அமைதியா இருக்கோம், கட்சியையும் அமைதியா வச்சிருக்கோம். ஆனா நீங்க ரொம்ப நெருக்குனீங்கன்னா நாங்க உங்க பக்கம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன சிக்னல் தான் கொடுக்குறாரு. என்ன திரும்பினா என்ன பண்ணுவாங்க? புரியல, எப்படி திரும்புறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த திரும்புறதுக்கு மீன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். இப்போ வந்து விஜயால பெருசா எதுவும் பண்ண முடியாது. விஜய் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இந்த ரசிகர்கள்லாம் அரசியலுக்கு பிரயோஜனமே பட மாட்டாங்க, ஒத்த பைசாக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க, ஓட்டு போடுறதுக்காவது பிரயோஜனப்படுவாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஆனா விஜய் கிட்ட ஒரு லெவரேஜ் என்ன இருக்குன்னா, விஜயால ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை ஏற்படுத்த முடியும். இப்ப விஜயும் பேசல, விஜய் கட்சிக்காரங்களும் பேசல. ஆனா பொதுவா நிறைய பேர் என்ன பேசுறாங்க, சதி நடந்துருச்சு, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனா காமன் மேன் அதை பேசிட்டு இருக்கான். சோ விஜய் நினைச்சாருன்னா ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை ஏற்படுத்த முடியும். சோ நீங்க விஜய் ரொம்ப நெருக்குனீங்கன்னா நான் சில விஷயங்களை பேசுவேன், இல்லைன்னா உனக்கு எதிராகவும் அக்ரெசிவா திரும்புவேன். இப்ப விஜய் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருல்ல, டிவி கேட்டல ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. யாருமே அதான் பேசாம இருக்காங்க. இது எதர்ச்சியா நடந்த விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு டைம்ல சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. சோ இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் உன்னை அட்டாக் பண்ணாம இருக்கேன், அது காரணம் நீ என்ன அட்டாக் பண்ணாம இருக்க. ஆனா நீங்க அக்ரெசிவா என்ன டீல் பண்ணீங்கன்னா நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பேன். அது போக எனக்கு இப்ப பேக்கப்புக்கு பிஜேபின்ற ஒரு புது பிளேயரும் என்டர் ஆகிறாங்க. ஸோ பிஜேபி உள்ள என்டர் ஆகும்போது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, திமுக மேல அவங்க அழுத்தம் போடுறாங்க. ஏன்னா திமுக இதுல சிக்கல் இருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, அக்கௌண்டபிலிட்டி என்ன, யார் மேல தப்பு, யாரை நம்ம பிளேம் பண்ணும், எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ திமுக மேல பெரிய ஒரு பிளேம் இருக்கு. அதே மாதிரி விஜய் மேலேயும் அவங்க அழுத்தம் போட முடியும். விஜய் மேல டைரக்டா அழுத்தம் போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் பேசுறது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ், விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் ஆன்டி டிஎம்கே. ஸோ அந்த வகையில விஜய் மேல ஓப்பனா அழுத்தம் போட மாட்டாங்க. ஸோ அப்ப திமுக மேல அழுத்தம் போட்டா திமுக ஆக்ஷன் எடுத்தா ஆகும். ஆக்ஷன் எடுத்தா விஜயோட ஆட்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. இப்போ கிளியர் கட்டா இதெல்லாம் நடக்கும்போது விஜய் டெஃபினட்டா அவரு பிஜேபி சைட் போறாரு. இப்பவும் பாருங்க, வந்திருக்க நியூஸ் என்னன்னா, விஜய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த செக்யூரிட்டி வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். ஓகே, அவருக்கு எதுக்குமே ஒய் பிரிவு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம் அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன், தினமலர்ல பார்த்தேன். அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி விஜய் கரெக்டா பேசுற டைமிங்கும் பார்த்தோம்னா கிளியர் கட்டா அந்த டைம்ல அவரு பேசுறாரு. ஆனா இதெல்லாம் பண்றது எதை காட்டுதுன்னா, அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க விஜய்க்கு. நாங்க ஓப்பனா இருக்கோம், நீங்க கிட்ட நெருங்கலான்ற ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. விஜய் உள்ள வருவாரான்னு பார்ப்போம். இப்ப பாஜக ஒரு பெரிய பார்ட்டி, பாஜக எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒருத்தன் நமக்கு தேவைப்படுவான்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வந்தாச்சுன்னா சின்ன ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸ்டாலினுக்கும் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் திமுக அவங்க பெருசா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின்ட்ட நிறைய சீட்ஸ் இருக்கு, எம்பி சீட்ஸ் இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, விஜய்க்கும் அந்த டோரை இப்ப ஓபன் பண்றாங்க. சோ இப்ப விஜய் அவர்கள் பிஜேபி கூட போயிருவாரான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவர் பண்ற வேலை என்னன்னா, இதுவரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்த வேலை என்னன்னா, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்ப அந்த சைடு போய் சேர்ந்தாச்சுன்னா கேம் மாறிடும். விஜய் மட்டும் பாஜக அதிமுக போய் சேர்ந்துட்டாருன்னா கேம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிரும், கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆயிரும் அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம தாராளமா அந்த முடிவுக்கு வந்துடலாம். ஆனா விஜயால கம்ப்ளீட்டா அந்த மாதிரி போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா திமுக சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அவங்ககிட்ட லெவரேஜ் இருக்குல்ல. திமுக இப்ப விஜய் வந்து மகாராஷ்டிராலயோ ஹாலிவுட்லயோ பாலிவுட் ஆக்டரோ கிடையாது. அவரு தமிழ்நாடு கோலிவுட் ஆக்டர். அப்ப கோலிவுட் கண்ட்ரோல் பண்றது யாரு? இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ். இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் கையில தான் இந்த இண்டஸ்ட்ரியே இருக்கு. அவங்கள மீறிலாம் நீங்க பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரியான லெவரேஜ் வந்து டிஎம்கே கிட்டையும் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இது எல்லாருக்குமே சிக்கல் தான். இது மிகப்பெரிய சிக்கல் யாருக்குன்னா விஜய் தான். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயோட பொலிட்டிக்கல் கெரியர் முடியும்லாம் பாக்கல. ஏன்னா அவர் வீடியோல சொல்லிட்டாருன்னா கண்டினியூ பண்ண போறேன்றாரு. ஆமா, அவரு சொல்றது பட் ஓகே, அவரு சொல்லட்டும், நம்மளும் சொல்லுவோம். பொலிட்டிக்கல் கெரியர் முடியும்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஒருத்தனோட பொலிட்டிக்கல் கெரியர் எப்ப முடியும்னா,
அவனுக்கான தேவை மற்றவங்களுக்கு இல்லைன்ற சூழல் ஏற்படுது இல்ல, அப்பதான் ஒருத்தனோட பொலிட்டிக்கல் கெரியர் அந்த இடத்துலதான் ஒரு முடிவை நோக்கி தள்ளப்படும். விஜயோட தேவை இங்க எல்லாத்துக்குமே இருக்கு. விஜயோட தேவை திமுகவுக்கும் இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல விஜய் தனியா நிக்கணும், தனியா நின்று ஓட்டெல்லாம் உடைக்கணும், மக்கள் நல கூட்டணி மாதிரி ஓட்டெல்லாம் உடைக்கணும். திமுகவுக்கு விஜயை வைத்து அந்த தேவை இருக்கு. பாஜகவை பொறுத்தளவுல நம்ம அலையன்ஸ்குள்ள விஜயை கொண்டு வந்துடும். ஏன்னா விஜய் கிட்ட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அட்லீஸ்ட் 10% இருக்க வாய்ப்பு இருக்கு, 5 to 10% இருக்க வாய்ப்பு இருக்கு, பெரிய நம்பர். அதை உள்ள இழுக்கணும். ஸோ பிஜேபிக்கும் விஜயோட தேவை இருக்கு, டிஎம்கேவுக்கும் விஜயோட தேவை இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே விஜயை பாதுகாப்பாங்க. ஏதோ ஒரு வகையில விஜயை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. ஒருத்தனோட தேவை இருக்கிற வரைக்கும் அவனை காலி பண்ண மாட்டாங்க பொலிட்டிக்ஸ்ல. ஸோ அந்த வகையில விஜய்க்கான ஸ்பேஸ் இப்ப இருக்கு. ஸோ விஜய் மேல அழுத்தம் போடுவாங்க, அங்கங்கெல்லாம் இழுப்பாங்க, பட் விஜயை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. அவரோட விஜய்ன்னு நான் சொல்றது அவரோட பொலிட்டிக்ஸை இல்லாம பண்ண மாட்டாங்க. அவருக்கான அந்த ஸ்பேஸ் இப்ப இருக்கு. ஸோ அதனால விஜய் தப்பிச்சிருவாரு. அட்லீஸ்ட் ஒரு இதுல இருந்து தப்பிச்சிருவார், இந்த எபிசோட்ல இருந்து தப்பிச்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொம்ப தவறு. நிறைய நேரங்கள் நம்ம பேசும்போது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்காம நம்ம தலைவர்கள் அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறோம். மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப தவறு. ஆக்சுவலா விஜய் பெரிய தவறு பண்ணியிருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 41 பேர் இறந்துருக்காங்க, உங்களை பார்க்க மட்டும்தான் சார் வந்திருக்காங்க. எல்லாம் கேஸ் கூட போடாம இருக்காங்க, ஒரு கேஸ் கூட போடல. அவ பாருங்க எந்த அளவுக்கு விஜயை கோவப்படுத்திடக்கூடாதுன்றதுல திமுக எந்த அளவுக்கு கவனமா இருக்காங்க பாருங்க. நம்ம திமுகவோட பி டீம் தான் விஜய்லாம் பேசும்போது லாஜிக் இல்ல அது இல்லைன்னாங்க. இப்ப இதுல என்ன லாஜிக் இருக்கு? சரி, திமுகவோட பி டீம் விஜய் இல்ல, நீங்க விஜய் அட்டாக் பண்றீங்க, விஜய் உங்களை அட்டாக் பண்றாதான் ஒரு அரசியல். ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஏன் வழக்கு கூட பதிவு பண்ணாம அமைதியா இருக்கீங்க? இல்ல வழக்கெல்லாம் பதிவு பண்ணா அது பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிடும் விஜய்க்கு. அது ஏன் கவலை இல்லை. தப்பு நடந்திருக்கா இல்லையா? தப்பு நடந்தா நீ என்ன பண்ணணும் சார்? நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கரியர் காலி பண்ணிடலாம் சார். நீங்க நிஜமாவே விஜய் எதிரின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த எதிரியை நீங்க களத்துல இருந்து அப்புறப்படுத்திடலாம். உங்க கையில இருந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் நீங்க இப்ப பண்ணாம இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு விஜயோட தேவை இருக்கு. விஜய் தனியா நிக்கணும், தனியா நின்று ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கணும் அப்படின்றதான் திமுகவோட விருப்பம். அதனாலதான் அவங்க விஜயை ரொம்ப பத்திரமா கேர்ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றாங்க. கரெக்டா கரூர்ல இருந்து உடனே பேக் பண்ணி சென்னை கொண்டு வராங்க. சென்னையிலையும் விஜய்க்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் 3 நாளா அவர் பேசவே இல்லை, அவர் விசாரிக்க கூட இல்லை. இப்ப நானும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிதான் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? தூக்கியிருப்பாங்க. வேற மாதிரி விசாரிச்சிருப்பாங்க நம்மளாம். இப்ப இந்த அளவுக்கு அவருக்கு இவ்வளவு ரொம்ப பக்குவமா நீங்க டீல் பண்றீங்க. ஸோ அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் பேசின விஷயம் உண்மைன்றத இதுவே நிரூபிக்குது. ஓகே, விஜய் என்ன சொல்றாரு? நான் சிஎம் ஆகி நாட்டை திருத்திடுவேன் அப்படின்றாரு. நான் இவங்கெல்லாம் சரியில்லை, நான் வரேன் பாருங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்குற பாருங்க அப்படின்றாரு. ஆனா அவரால் ஏற்பட்ட ஒரு விபத்து அல்லது ஒரு ஒரு நிகழ்வையே சமாளிக்க முடியாம போய் தலைமறைவாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் 5 நாள் ஆகிப்போச்சு. யாருமே ஆளையை காணோம். அவரு மட்டும் கிடையாது, அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்னு யாருமே காணோம். ஸோ மக்கள் ஆனா இன்னமும் விஜயை நம்புறாங்களா? நம்பி ஓட்டு போடுவாங்களா? அந்த ரசிகர்கள் இன்னும் அவர் ஹீரோவா தான் பாக்குறாங்களா? திரையில ஓகே, ரியல் லைஃப்ல இன்னும் அவர் ஹீரோவா தான் பாக்குறாங்களா? ஓடி ஒளிஞ்சவர் எப்படி ஹீரோவா இருக்க முடியும்? அந்த மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க? எப்படி பாக்குறீங்க? நீங்க சின்ன ரசிகரா இருந்திருக்கீங்களா? யாருக்கு? விஜய் நடிகர்களுக்கு ரசிகரா இருந்திருக்கீங்களா? நான் கமல்ஹாசன் ரசிகர். அப்ப நீங்க மைல்டான ரசிகரா இருந்திருப்பீங்க. கமல்ஹாசனோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் மைல்டா இருப்பாங்க. இப்ப நான்லாம் சின்ன வயசுல ரசிகனா இருந்திருக்கேன். நான் ரொம்ப வெறித்தனமா சில நடிகர்களை ரசிச்சிருக்கேன். இப்பயுமே கூட அந்த நடிகர்கள் மேல பெரிய ஒரு எனக்கு பெரிய ஒரு மதிப்பு அந்த ஆக்டர்ஸ் மேல. ரஜினிலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இப்பவுமே ரஜினியோட அந்த கரிஸ்மாலாம் வேற லெவல். கண்டிப்பா. இப்போ ரஜினி எந்த மாதிரியான கேட்டகரியில் வைக்கலாம்னா, மார்லன் பிராண்டோ அந்த கேட்டகரியில் ரஜினியை வைக்கலாம். அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் ஒரே டைப் ஆட்டு. பெருசா நடிக்க தெரியாது. ஆமா, நல்லா இருக்கும். எப்படி என்ன சொன்னீங்க? பெருசா நடிக்க தெரியாது. அங்கதான் தப்பு பண்றீங்க. நடிப்புன்றது ஆக்சுவலா கமல்ஹாசன் மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்றது நடிப்பு. இப்ப ரஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆசைய காத்துல தூது விட்டோன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுல ரஜினி என்ன பண்ணுவாரு? ஒரு ஜமக்காலத்தை போட்டு இப்படி சும்மா உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துல கமல்ஹாசன் வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. கமல்ஹாசன் ரொம்ப வீக்கா இருப்பார் அந்த இடத்துல. ஸோ ரஜினியை பொறுத்தளவுல அவர் ரொம்ப கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஆனா ஆன் ஸ்கிரீன்ல அவர் மெஜஸ்டிக்கா தெரிவார். சும்மா ஜஸ்ட் இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. மார்லன் பிராண்டும் அதான் பண்ணுவார். அமிதாப் பச்சனுக்கும் அதே கெப்பாசிட்டி உண்டு. கமல்ஹாசனுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு 4-5 குட்டிக்காரன் அடிக்க வேண்டியிருக்கும், 4-5 கெட்டப்பை மாற்ற வேண்டியிருக்கும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த என்ன சொல்லுவாங்க அது பேரு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி நிறைய என்னெல்லாமோ பண்ணுவார். ரொம்ப வெர்சடைலா இருப்பார்.
ஆனா ரஜினி அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப சிம்பிளா ஏற்படுத்துவார். அந்த ஃப்ரேம் நான் எப்பயும் பார்க்கலாம், அப்படி சும்மா அப்படி உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அந்த ஃப்ரேம் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கும், ஒண்ணுமே பண்ணாம அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அது அது வந்து இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், கரிஸ்மா எல்லாமே பயங்கர லெவல்ல இருக்கும். நடிகர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் லைட்டா டைவர்ட் ஆயிட்டோம். நடிகர்களை பொறுத்தளவுல அவங்க பின்னாடி கூடிய இந்த கூட்டம் இருக்குல்ல, ஏன் அந்த கூட்டம் அவங்க பின்னாடி போகுது? இப்ப என்ன பொறுத்தளவுல நான் எப்படி பார்ப்பேன்னா, சின்ன வயசுல ரஜினிக்கு என்ன பெரிய மாஸ் இருக்கு பாருங்க, கமலும் எனக்கு பிடிக்கும், கமலுக்கு என்ன பெரிய கூட்டம் வருது பாருங்க தியேட்டர்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹிட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கூட்டம் கூட ஆரம்பிக்குது, ஃபேன் கிளப்லாம் ஆரம்பிக்குது, ஒரு சின்ன ஒரு குரூப்பா மாறுறாங்க. அப்புறம் போக 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 அந்த பிம்பம் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. தலைவர் பெரிய மாசு, இவர் நினைச்சாருன்னா அதை பண்ணிடுவாரு. ஏதோ அந்த நானா என்ன பண்ணுவேன்னா, படம் பார்த்து முடிச்சிருவேன், முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 வாரம் தியேட்டர் முன்னாடி போய் டெய்லி நிற்பேன், கூட்டம் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காக. ஸோ ஏன் அதை போய் பண்றதுன்னா, அந்த கூட்டம் தான் எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன், ரைட்டு தலைவருக்கு இன்னும் மாஸ் இருக்கு, இந்த படத்துல கலக்கிட்டாரு தலைவர் அப்படின்ற அந்த ஒரு பார்வை. ஸோ அப்ப என்னோட அந்த பிரமிப்பும் என்னோட அந்த ஐடல் வர்ஷிப்பும் இருக்குல்ல, அது எதுல இருந்து வருதுன்னா, அவர் ஒரு பிரம்மாண்டமான கேரக்டர் நானா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த போலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அவரை நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த ஃபேன்ஸ் நீங்க சொல்றீங்களா, விஜய் பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றீங்களா, இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஓவர் நைட் உங்களை தூக்கி போட்டு திரும்பி வேற சைடு போயிடுவானுங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ராமராஜனை கொண்டாடினானுங்க, அவங்க இப்ப என்ன ஆனா ராமராஜனை கொண்டாடினவெல்லாம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ட்ரெண்ட் மாறும், ஸ்டைல் மாறும், புதுசா இன்னொருத்தன் வருவான், பட்டுன்னு இவங்க தூக்கி அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க, இன்னொரு கடவுளை பார்த்துன்னு அந்த கடவுள் முன்னாடி போயிடுவாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரிசைஸ்லி இவங்க ஒரு முட்டா கூட்டம், அதனாலதான் ஒருத்தனை போய் வணங்கி அவனை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. இந்த கூட்டம் உங்களை தூக்கி போட்டு இன்னொரு கடவுள் முன்னாடி போறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. விஜய்க்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப இன்செக்யூர்டா இருப்பாங்கன்றது. ஆக்டர்ஸுக்கும் இது தெரியும். மேல இருக்க ஒருத்தன் பட்டுன்னு 2 நாள்ல காணாம போன கதைலாம் நிறைய உண்டு. அதனாலதான் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் அப்படி காணாம போக மாட்டான், ஏன்னா அவன் ஆக்சுவலா வேல்யூ ஆட் பண்றான் சொசைட்டிக்கு, அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப எடிசன் எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கும் ஜீனியஸா இருந்தாரு, டாப்ல இருந்தாரு, இன்னைக்கும் டாப்ல இருக்காரு, ஏன்னா அவரு கான்கிரீட்டா வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு. இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. இவங்க ஒரு கண்ணாடி உலகத்துல, ஒரு போலி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட்டு பட்டுன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இது நிரந்தரமான விஷயம் அப்படின்னு நான் இதை பார்க்கல. இது படால்னு காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 இடத்துல விஜய் வீக்கா இருக்கார் அப்படின்ற இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, இவங்க வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சுனாங்க. இல்லையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஹீரோவா இவர் இல்லையே. ஏன்னா இவங்களுக்கு நடிகர் ஒரு போதை, ஒரு சூப்பர் ஹீரோ அவர். அந்த சூப்பர் ஹீரோ, இவங்க எதிர்பார்க்குற அந்த சூப்பர் ஹீரோவா விஜய் இல்லைன்னா இவங்க ரிவர்ஸ் போயிடுவாங்க. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பிகெஸ்ட் சேலஞ்சே அவரோட இமேஜை மெயின்டைன் பண்றது தான். அவர் ரெகுலரா வந்து மக்களை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த இமேஜோட அந்த வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும். அந்த இமேஜை நீங்க கம்மியா எக்ஸ்போஸ் பண்ணதான் அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விஜய் வெளியே வர வர ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பார். செகண்ட் மீட்டிங்ல கூட்டம் கம்மியா வந்ததா, அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அது விஜயை பாதிச்சிருக்கும். உடனே கரூர்ல என்ன பண்றாங்க, ஃபுல் பவர், ஃபுல் மொபிலைசேஷன், வெயிட் பண்ண ஒரு 6 மணி நேரம். அதெல்லாம் இங்கிருந்து வரதான் நடிகர்களோட இன்செக்யூரிட்டி. இது சாதாரண ஒரு தலைவர் கூட்டம் கம்மியா வந்தா பயப்பட மாட்டார். எனக்கு சில தலைவர்கள்லாம் தெரியும், 2 பேர் வந்தாலும் நான் பேசின ஆட்கள்லாம் உண்டு சில பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம். இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, வந்தா இவங்க ஆடிடுவாங்க. ஐயோ கூட்டம் கம்மியா இருக்குன்ற அந்த ஒரு மெசேஜ் மக்களுக்கு போயாச்சுன்னா, இவர் ஃபேன்ஸுக்கு போயாச்சுன்னா, தலைவர் கொஞ்சம் வீக் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். தலைவரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவன் அவன். வீக்கான இமேஜ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒத்து வராது. ஸோ அதனால நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நம்ம கடவுளும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்ற அப்படி இந்த பூஸ்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இது நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால நான் விஜய் ஃபேன்ஸை நான் பெருசா பார்க்கல, பட்டுன்னு ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு ஆக்டருக்கு ரஜினி மாதிரியான கரிஸ்மா கிடையாது. விஜயோட ஸ்ட்ரென்த் வேற. விஜய் பெரிய ஆக்டர் கிடையாது, பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஆளும் கிடையாது. விஜயோட ஸ்ட்ரென்த் வந்து டிசிப்ளின். விஜய் வந்து இந்த டெட்லி ஃபோக்கஸ்மாங்கல்ல, இதை தவிர நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், இதுதான் என்னோட ஃபோக்கஸ். விஜய் அஜித் எடுத்துக்கோங்க, திடீர்னு பைக் ரைடிங் போறாரு, திடீர்னு வேற ஒண்ணு பண்றாரு, அவரோட படங்கள் சில நேரம் கன்டினியூஸா வராம இருக்கு, ஏன்னா வேற டைவர்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. விஜய்க்கு அதெல்லாம் எப்பவுமே இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் டைமுக்கு விஜய் படம் வந்துகிட்டே இருக்கும். விஜயோட பப்ளிக் அப்பியரன்ஸ், அவரோட இமேஜையும் பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா திடீர்னு வெயிட் ஏறுறது, திடீர்னு கம்மியாகிறதுலாம் இருக்காது.
கன்சிஸ்டண்டா நாளுக்கு நாள் பெட்டர் ஆகிட்டே இருப்பார். அன்னையை விட இன்னைக்கு பெட்டரா இருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும் போதெல்லாம் ஆளு கொஞ்சம் சரியா இருக்க மாட்டாரு. உதடெல்லாம் ரெட்டா இருக்கும், கொஞ்சம் மூஞ்செல்லாம் உருண்டையா இருக்கும். இப்ப வந்து அந்த அளவுக்கு ஆமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாள் ஆக ஆக பெட்டர் ஆகிட்டே இருக்காரு. அது காரணம் வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மாசம் ஒர்க் பண்றது, வெயிட்டை கம்மி பண்றது, படத்துக்காக பண்றது அப்படி கிடையாது. கன்சிஸ்டண்டா ஸ்லோவா அவரை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுதான் விஜயோட ஸ்ட்ரென்த். கரெக்டான படங்கள் சூஸ் பண்றது, கரெக்டான டைரக்டர்ஸை சூஸ் பண்றது, ஃபுல் ஃபோக்கஸை இண்டஸ்ட்ரியிலேயே போடுறது. ரஜினி மாதிரியான கரிஸ்மாலாம் விஜய் கிடையாது. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தான் ஒன்று பார்த்தீங்கன்னா, ரஜினிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்துல நான் சாதாரண ஆள் தான். நான் டோப்பா போட மாட்டேன், நான் ஷார்ட்ஸை போட்டு வந்து நிற்பேன். நான் ஒரு வீடியோலாம் பார்க்குற ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. விஜய் அப்படி இல்லை, வெளியிலையும் அந்த ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்றாரு, மேடையில் பேசும்போதும் அந்த ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்றாரு. ஸோ நான் இந்த ஹீரோ தான் அப்படின்ற இமேஜை அவரு மெயின்டைன் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நான் ஏன் சொல்றேன், ரஜினிக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ரஜினிக்கு அந்த கரிஸ்மா உண்டு. ரஜினி, எம்ஜிஆர், அமிதாப் பச்சன், மார்லன் பிராண்டோலாம் இவங்க வேற கேட்டகரி. ஸோ விஜயை பொறுத்தளவுல மெட்டிகுலஸா இந்த ஒரு இமேஜை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பெர்மனன்ட் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. இப்போ நம்ம பயப்படுறோம் பார்த்தீங்களா அந்த ஃபேன்ஸை பார்த்து. 2 இடத்துல பேக் ஃபயர் ஆனா இவங்க எல்லாம் ஓடிடுவானுங்க, புது ஹீரோவை பார்த்து தேடி போயிடுவானுங்க. ஓகே, அப்போ விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலாவும் ஃபியூச்சர் இல்லை, சினிமாவும் ஃபியூச்சர் இல்லைன்றீங்களா? எப்படி சொல்றீங்க? பொலிட்டிக்கலா கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் சொன்னது போல திமுகவுக்கும் விஜயோட தேவை இருக்கு. இல்லை, 2ஆம் கட்ட தலைவராகவே ஃபியூச்சர் இருக்கு. இப்போதைக்கு தேவை இருக்கு. இப்போதைக்கு விஜயோட தேவை இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு விஜயோட தேவை இருக்கு. ஆனா இவர் லாங் ரன்ல இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு நீங்க முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கணும் சார். விஜய் ஒரு அரசியலுக்கான ஆளே கிடையாது. நம்ம அது நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கும் விஜய் தேவை, அதிமுகவுக்கும் தேவை, திமுகவுக்கும் தேவை. இப்போ உங்களோட தேவை எல்லா பக்கமும் இருக்குன்னா உங்களை மூழ்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு லைஃப் லைன் கொடுத்து உங்களை காப்பாத்திடுவாங்க. ஸோ இப்போதைக்கு விஜயோட தேவை எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சைடு போனார்னா விஜய் தப்பிச்சிருவார். ஆனா இப்ப என்னன்னா அதை கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி அவர் இப்ப தப்பிக்கணும். சினிமாக்காரங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினிலாம் எடுத்துக்கோங்க, அப்பப்போ அரசியல் பேசுவார். வந்து அது தெரியும் அவருக்கு, அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக அப்பப்போ பேசுவார். சினிமாக்காரனா நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா பொலிட்டிஷியன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோல்ல தான் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதனால நல்ல சக்சஸ்ஃபுல்லான சினிமாக்காரங்களுக்குலாம் பொலிட்டிஷியன்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். விஜயும் இங்கே தப்பிச்சு வந்துருவாருன்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இதுக்கப்புறம் 29ல கூட ஒரு ரோல் பிளே பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் லாங் ரன்ல விஜய்க்கு பெரிய ரோல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சினிமா தானா? சினிமா தான். அது தப்பிச்சு வந்துருவார் அவர். ஏன்னா விஜய் வந்து நான் சொன்ன மாதிரி அவரு டெட்லி ஃபோக்கஸ் உள்ள ஒரு மனிதன். இந்த அரசியல் தான் டைவர்ஷன் அவருக்கு. இந்த 30 இயர்ஸா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருங்க சினிமாவை. 30 இயர்ஸ் அவர் சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ டைரக்டர் அமீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்பவும் யோசிப்பேன், அருமையான டைரக்டர், பருத்தி வீரன் படம்லாம் எடுத்தார். ஆனால் அவருக்கு ஃபோக்கஸ் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பாரு, அரசியல் சார்ந்த பதில் சொல்லிட்டு இருப்பாரு. நான் இருக்கிற குரூப்லேயே பதிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, அரசியல் சார்ந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருக்கு பொலிட்டிக்ஸ் அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. அது மேபி அவருக்கு பொலிட்டிக்ஸ்ல ஆர்வம் அதிகமா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணுது பொலிட்டிக்ஸ், அதனால தான் பேசுறாரு வெளில வந்து. ஆனா விஜய் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. டெட்லி ஃபோக்கஸ், சினிமாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாரு. இப்படி சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணி இருந்த மனிதர் இப்ப என்ன பண்றாரு, திடீர்னு பொலிட்டிக்ஸுக்கு வர்றாரு. அதுக்கு வேற சில கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்கிறதா நான் பாக்குறேன். இதுதான் டைவர்ஷன் விஜய்க்கு. அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கும் இது சின்ன டேமேஜை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சினிமால இருந்த மாதிரியான ஒரு ஹீரோவா நீங்க பொலிட்டிக்ஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா சினிமா உங்களோட கிரவுண்டு, முதலைக்கு தண்ணியில தான் பலம், இது கிரவுண்ட் இது. ஸோ இங்கே உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு. ஸோ தப்பான இடத்துல விஜய் காலை வச்சுட்டாரு. இதுல இருந்து தப்பிச்சு அவரு சினிமா கரியரை ப்ரொடெக்ட் பண்ணணும். தண்ணிக்குள்ளே போகணும், தண்ணிக்குள்ள அவரோட ஃபீல்டுக்குள்ள போகணும். ஆனா கண்டிப்பா அவரு ஏதோ ஒன்று பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இங்க இந்த இதுல இருந்து தப்பிச்சிருவாரு கண்டிப்பா. இதுல அவருக்கு தேவை இருக்கு, ஏன்னா அவரோட தேவை எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்த கேமை எப்படியாவது யாராவது அவரை காப்பாத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பொலிட்டிக்கல் கெரியர் 29 பெரிய அவருக்கு வேல்யூ இருக்காது. 29 ஆமா 29ல டெஃபினட்டா வேல்யூ இருக்கும். ஏன்னா 26ல ஒரு நம்பர் ப்ரொடியூஸ் பண்றான்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ஒரு 10% ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 29லயும் அவருக்கான தேவை இருக்கும். அதுக்கு மேல இருக்கு. ஆமா, ஒருத்தன் கையில 10% ஓட்டு இருந்தா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயும் அவனுக்கு ஒரு 5-6 இருக்கும்ல. அப்ப அது பெரிய ஒரு வேல்யூ. அதை யாரும் விட மாட்டாங்க. கரெக்டா அந்த விஜயகாந்த் ஸ்டைல் தான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கொஞ்சம் காட்டுறது, அதுக்கப்புறம் 2வது எலெக்ஷன் கூட்டணி வைக்கிறது, அதுக்கப்புறம் கமல் நான் சொல்றேன். இவர் கமல்
விஜயகாந்த் வந்து ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியனா ப்ராப்பரா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சிக்கு ஒரு ப்ராப்பர் ஹைரார்கி. கிராஃப் சொல்றேன் நான். கிராஃப் கூட கமலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி போயிட்டு படால் இப்படி விழுந்துருச்சு. இப்ப இப்படி ஃபிளாட்டா போயிட்டு ஃபிளாட் ஆயிடுச்சு. இவருக்கும் அப்படி இருக்கும்னு பாக்குறேன். விஜயகாந்த் எடுத்தீங்கன்னா இப்படி போய் இப்படி போகுது கிராஃப். ஃபர்ஸ்ட் அப்படி ஏறிச்சு, அப்புறம் அப்படியே ஸ்லோவா இப்படியே டிராப் ஆச்சு. கமலுக்கு அப்படி இல்லை, இப்படி போய் இப்படி டிராப் ஆகி அப்புறம் ஃபிளாட்டா தரையில தான் இருக்கு. இப்ப விஜய்க்கும் அப்படிதான் இருக்கும்னு பாக்குறேன். இப்படி போய் இப்படி ஏறும் இறங்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஃபிளாட்டா இருக்குன்னு தான் பாக்குறேன். ஆனா கமல்ஹாசன் மாதிரி அங்கேயே தொங்கிட்டு இருக்க மாட்டார் விஜய். அவரோட அந்த இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாருன்னா சினிமாவில் அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஓவராலா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி கணக்குகள் விரைவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? வாய்ப்பு இருக்கு, அஃப்கோர்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இப்பவும் என்னோட நம்பிக்கை என்னன்னா விஜய் அங்க போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறும் பொழுது 26ல அது திமுகவுக்கு ஒரு சேலஞ்சா மாறும். கூட்டணி கணக்கு மாறிடுச்சுன்னா திமுக ஃபினிஷ்ட், முடிஞ்சு. விஜய் மட்டும் பாஜக அதிமுக சைடு போனார்னா திமுக ஃபினிஷ். நீங்க இப்ப எழுதி கொடுத்துடலாம், அவ்வளவுதான். இப்பவுமே விஜய் கணக்குலன்னு வச்சுப்போமே, விஜய் டிவிக்குன்ற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுப்போமே, நீங்க எழுதி கொடுத்துடலாம் திமுக 100% உதவாங்கன்னு எழுதி கொடுத்துடலாம். திமுக இன்னைக்கு நம்ம டஃபா ஃபைட் பண்ணுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, விஜய்ன்ற புது பிளேயர் உள்ள வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து கூட்டணியில எங்கேயும் போய் சேராம தனியா உட்கார்ந்துக்கிட்டு திமுக எதிர்ப்பு பேசுறதுனால அதை நம்ம சொல்றோம். ஸோ அது அதிமுக வாக்குகளை உடைக்குது. விஜய் மட்டும் இன்னைக்கு களத்துல இல்லைன்னா திமுகவை ஈஸியா தோக்கடிப்பாங்க அதிமுக. பாஜக கூட அவங்களுக்கு தேவையில்லை, தனியாவே தோக்கடிப்பாங்க திமுகவை. ஸோ இன்னைக்கு விஜய் வந்ததுதான் திமுகவோட அந்த சேவிங் கிரேஸா, அந்த திமுகவை காப்பாத்துறதுக்கான விஷயமா விஜய் தான் இருக்காரு. இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா புதக்குடியில போய் காலை விட்டாரு. இந்த டைம்ல எலெக்ஷன் கிட்ட வரும்போது விஜய் பெரிய ஒரு சிக்கல்லாம் மாட்டிட்டார். ஸோ இப்போ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதான் நம்ம முன்முடிவுக்கு வர தேவையில்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு அவர் போறாருன்னு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.